அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது யாருடைய இறுதி வார்த்தையாக இருக்கின்றதோ அவர் சுவனத்தில் நுழைவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் அபூ தாவூத், ஹதீஸ் எண் 3116. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஒருவருடைய முடிவு எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்தே அவருடைய மறுமை வாழ்வு அமையும். இதை திருக்குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக நம்மால் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் ஒருவர் தன்னுடைய இறுதி வார்த்தையாக வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று மொழிந்தவராக மரணித்தால் அதன் காரணமாக அவர் சுவனத்திற்கு சென்று விடுவார் என்ற சுப செய்தியை அண்ணலம் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்குகிறார்கள். இது எப்பொழுது சாத்தியமாகும் என்றால், ஒருவர் வாழும் காலங்களில் இது தொடர்பான செய்திகளை பேசவும் கேட்கவும் தன்னுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டால் அவருடைய இறுதி வார்த்தையாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது அமைவதற்குரிய வாய்ப்புகள் ஏற்படும். எனவே முடிவு நல்லதாக இருக்க வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ அவர் தன்னுடைய வாழ்வையும் நல்லதாக்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த ஹதீஸிலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய பாடம். புரிந்து நடந்து கொள்வதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.